இப்போ ஜியோமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ஸ் பத்தி டீடைல்ஸா பார்க்கலாம். ஜியோமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ஸ பொறுத்தவரை பொதுவா 5 டைப்ஸ்ல பிரிக்கலாம். ஃபார்ம், ஓரியன்டேஷன், லொகேஷன், ப்ரொஃபைல் அண்ட் ரன் அவுட். இந்த எல்லா டைப்பையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஃபார்ம் கண்ட்ரோல பொறுத்தவரை ஃபிளாட்னஸ், ஸ்ட்ரெயிட்னஸ், சர்க்குலாரிட்டி அண்ட் சிலிண்ட்ரிசிட்டின்னு 4 டைப்ஸ் இருக்கு. இந்த ஃபார்ம் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இந்த 4 ஜியோமெட்ரிக் ஷேப்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம டாலரன்ஸ் பாக்ஸை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் காலம்ல யூஸ் பண்ண போறோம். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நம்ம ஜியோமெட்ரிக் ஷேப் எல்லாமே ஃபர்ஸ்ட் காலம்ல தான் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஃபார்ம்லயா இந்த 4 கண்ட்ரோல் மட்டும் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ஃபார்ம் கண்ட்ரோல வச்சு தான் ஒரு ப்ராடக்ட்டோட ஷேப் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலுமே இந்த 4 ஷேப் வந்து உங்களுக்கு பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட்டோட ஷேப் இருக்கும். ஓகே. இப்போ ஃபிளாட்னஸ பத்தி டீடைலா பார்க்கலாம். ஃபிளாட்னஸோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். ஃபிளாட்னஸ பொறுத்தவரை டேட்டம்க்கு ஃபிளாட்னஸ்க்கு எந்த ஒரு ரிலேட்டிவிட்டியும் இருக்காது. பட் ஃபிளாட்னஸ பொறுத்தவரை மெட்டீரியல் கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா அந்த மெட்டீரியல் கண்டிஷனுமே 2009க்கு அப்புறம் வந்த ரெகுலேஷன்ல மட்டும் தான் அப்ளை பண்ணிக்கிற முடியும். 2009க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சைஸா இருக்கட்டும், சர்ஃபேஸா இருக்கட்டும். சைஸுக்கு மட்டும் வந்து மெட்டீரியல் கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கிறாங்க. சர்ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஆனா 2009க்கு அப்புறம் வந்து ISO அண்ட் ASME ரெகுலேஷன்ல பார்த்தீங்கன்னா, சைஸுக்கு மெட்டீரியல் கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கலாம். சர்ஃபேஸ்க்கு மெட்டீரியல் கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபிளாட்னஸோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிம்பிள ஸ்பெசிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதோட டாலரன்ஸ் குடுப்பாங்க. இப்ப ஃபிளாட்னஸ்னா என்னன்னு டீடைலா பார்க்கலாம். ஃபிளாட்னஸ்னா என்ன? ஃபிளாட்னஸ்னா ஒண்ணும் இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த சர்ஃபேஸ்ல வந்து எந்த ஒரு டீவியேஷனே இல்லாம எல்லாம் ஃபிளாட்டா தட்டையா இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஃபிளாட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த டிராயிங் எடுத்துக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் உள்ள டிராயிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு லெவல் வந்து கரெக்ட்டா இருக்கு. ஆனா அந்த சர்ஃபேஸ் வந்து ஃபிளாட்டா இல்லாம மேல கீழ வந்து ஒரு வேவ் மாரி போய்க்கிட்டு இருக்கு. இது வந்து கண்டிப்பா ஒரு ஃபிளாட்னஸ் கிடையாது. இதுவே இந்த செகண்ட் டிராயிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து சம் ஆங்கிள்ல வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து சாய்ஞ்சிருக்கு. ஸ்லோப் மாரி இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா, அந்த சர்ஃபேஸோட லெவல் வந்து கரெக்ட்டா இல்லாம அதோட ஃபிளாட்னஸ் வந்து கரெக்ட்டா இருக்கு. எந்த ஒரு வேவுமே இல்லாம கரெக்ட்டா இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபிளாட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அஸ் எ இன்ஜினியரா ஃபிளாட்னஸ நீங்க எப்படி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதோட சர்ஃபேஸ் வந்து ஃபிளாட்டா இருக்காது. கொஞ்சம் மேடு பள்ளமா தான் இருக்கும். இப்ப இந்த மெட்டீரியலோட சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் மேடு மற்றும் மேக்ஸிமம் பள்ளத்துக்கு இடைப்பட்ட அந்த கேப் தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிளாட்னஸ் வேல்யூ. ஆல்ரெடி நான் ஃபிளாட்னஸோட டிஸ்கிரிப்ஷன்லயே இத மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்ப ஃபிளாட்னஸ மென்ஷன் பண்றதுக்கு 2 பாயிண்ட்ஸ் வந்து தேவைப்படும்னு சொல்லியிருக்கேன். அதாவது அந்த டிஃப்ளெக்ஷன்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஹைட் பாயிண்ட், அந்த மேக்ஸிமம் வேலி பாயிண்ட். வேலி பாயிண்ட் நான் சொல்றது லோவர் பாயிண்ட். 2க்கு இடைப்பட்ட அந்த ஹைட் தான் பார்த்தீங்கன்னா, அந்த டாலரன்ஸ் வேல்யூ. இப்ப சப்போஸ் டாலரன்ஸ் வந்து 0.2ங்கிறது மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. சர்ஃபேஸோட லோவர் அண்ட் ஹையர் வேல்யூவோட ஹைட் வந்து 0.2க்கு மேல போயிருச்சுன்னா, அதோட டாலரன்ஸ் வந்து அட்டைன் பண்ணாம அந்த டாலரன்ஸ் வந்து ஃபெயில் ஆயிரும். சப்போஸ் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூக்கு இடைப்பட்ட அந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, 0.2க்கு உள்ளேயே வந்துருச்சுன்னா, அது டாலரன்ஸ் வந்து அட்டைன் ஆயிருச்சு. அந்த ஃபிளாட்னஸ் வந்து ஓகே டைமென்ஷன் படி அப்படின்னு சொல்லிறலாம். இத வந்து நார்மலா நம்ம கண்ணாலயோ, நம்ம கையாலயோ ஃபீல் பண்ணிற முடியாது. இதுக்குன்னு தனியா செப்பரேட்டா பார்த்தீங்கன்னா, ஃபிளாட்னஸ் கேஜ்லாம் இருக்கு. அத யூஸ் பண்ணி மெஷர் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து நம்ம எக்ஸாக்ட்டா மெஷர் பண்ணிக்கலாம். நீங்க GD&T இப்ப தான் புதுசா லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு பேரலல் அண்ட் ஃபிளாட்னஸ் 2க்கு வந்து ஒரு கன்ஃப்யூஷன் வரும். அந்த கன்ஃப்யூஷன சால்வ் பண்ற மாரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இப்ப நான் ஒரு உட்டன் டேபிள் எடுத்துக்கிறேன். அந்த உட்டன் டேபிள் பார்த்தீங்கன்னா, ஃபிளாட்னஸ் வந்து கரெக்ட்டா இருக்கு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிளாட்னஸ் வந்து டேட்டம் லைனுக்கு ஸ்ட்ரெய்ட்டா இருக்கு. இப்ப இந்த டேபிள்ல நான் ஒரு லெக்க மட்டும் நான் உடைச்சு எடுத்துடுறேன். இப்ப டேபிளோட ஃபிளாட்னஸ்ல எந்த ஒரு சேஞ்சுமே ஆகல. ஆனா டேபிளோட டாப் சர்ஃபேஸோட ஆங்கிள் மாறிருச்சு. இப்ப டேபிளோட டாப் சர்ஃபேஸோட ஆங்கிள் அண்ட் டேட்டமோட ஆங்கிள் 2மே வேற வேற ஆங்கிளுக்கு மாறிருச்சு. இந்த மாரி 2 ஆங்கிள் வேற வேற இருக்கிறதுனால டேபிளோட டாப் சர்ஃபேஸ் ஆனது பார்த்தீங்கன்னா, டேட்டம்க்கு வந்து பேரலலா இல்லைன்னு சொல்லிறலாம். இப்ப இந்த பிக்சர பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி ஃபிளாட்னஸ் வந்து டேட்டம் வந்து டிஃபைன் பண்ணாது. டேட்டம் வந்து ரிலேட்டிவ் பண்ணி இருக்காதுன்னு சொல்லியாச்சு. இப்ப இந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபிளாட்னஸ் வந்து 0.005 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அட் த சேம் டைம் வித் ரெஸ்பெக்ட் டு ஏங்கிற ஒரு டேட்டம்க்கு பேரலிசம் பார்த்தீங்கன்னா 0.01 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து ஃபிளாட்னஸ் அண்ட் பேரலல் 2க்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஃபிளாட்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாரி 2 பிளேன்ஸ்க்கு இடைப்பட்ட ஹைட் தான் பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் வேல்யூ. அதாவது அந்த ஃபிளாட்னஸோட டாலரன்ஸ் வேல்யூ. உங்களுக்கு ஆக்சுவல் ஒர்க் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாரி தான் குடுப்பாங்க. அதாவது ஒரு கர்வ் மாரியோ, இல்லன்னா ஒரு ஜிக்ஜாக் வேவ் மாரியோ அந்த மாரி தான் குடுப்பாங்க. ஃபிளாட்டா இருக்காது. இந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் பீஸ தான் மெஷினிங் ப்ராசஸ்க்கு உட்படுத்தி நமக்கு தேவையான டாலரன்ஸ்க்கு ஏற்ப அத மெயின்டெயின் பண்ணி நமக்கு தேவையான ஃபிளாட்னஸ நம்ம கொண்டு வரோம். இந்த ஃபிளாட்னஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணலாம்? இந்த ஃபிளாட்னஸ மெஷர் பண்றதுக்கு டயல் இண்டிகேட்டர்ங்கிற கேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப ஃபிளாட்னஸ மெஷர் பண்றதுக்கு நெறைய சர்ஃபேஸ் டிஜிட்டல் இண்டிகேட்டர் கேஜ்லாம் வந்துருச்சு. அத யூஸ் பண்ணி கூட மெஷர் பண்ணிக்கலாம். இந்த கேஜ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் அண்ட் லோவர் வேல்யூக்கு இடைப்பட்ட அந்த கேப்ல உள்ள டிஃப்ளெக்ஷன் எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி அத மெஷர் பண்ணி அது மூலமா தான் நமக்கு வந்து வேல்யூ வந்து மெஷர் பண்றோம். ஓகே. இந்த ஃபிளாட்னஸ்ங்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல எதுக்காக யூஸ் பண்றோம்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் பீஸ் எடுத்துக்கலாம். அந்த ஒர்க் பீஸ்ல பார்த்தீங்கன்னா, அதே மாரி இருக்கக்கூடிய இன்னொரு ஒர்க் பீஸ் வந்து நம்ம மேட்ச் பண்றோம் ஆர் கான்டாக்ட் பண்றோம். நம்ம இந்த மாரி மேட்ச் பண்ணும்போது 2ஓட ஃபிளாட்னஸுமே சமமா இருக்கணும். அல்லது வந்து மெயின்டெயின் ஆயிருக்கணும் வித்தின் டாலரன்ஸ்குள்ள. சப்போஸ் அது மெயின்டெயின் ஆகாம இருந்தா என்ன ஆகுங்கிறதுக்கு ஒரு ஸ்மால் வந்து பிராக்டிகல் எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். இப்போ ஒர்க் பீஸ் 1ல இருந்து இன்னொரு ஒர்க் பீஸ்க்கு வந்து ஒரு கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம்.
சப்போஸ் ஏதாவது ஒரு ஒர்க் பீஸ்ல ஃப்ளாட்னஸ் வந்து மெயின்டெயின் ஆகாம இருக்கிறதுனால என்ன ஆகும், அங்கே ஒரு ஜிக்ஜாக் இது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து 2மே சரியா மேட்ச் ஆயிருக்காது. அப்போ இந்த நேரத்தில என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கரண்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கரண்ட் பாஸ் ஆகும்போது, அந்த இடத்துல சரியான மேட்சஸ் இல்லாதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கரண்ட் வேஸ்டேஜ் நடக்கும். இது கரண்ட் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. இப்போ மத்த ஒரு அசெம்பிளி பார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்னஸ் இஷ்யூ இருந்துச்சு, அந்த இடத்துல தேவையில்லாம ஒரு கேப் ஃபார்ம் ஆகும். இதை பிரிவென்ட் பண்றதுக்காக தான் நம்ம அந்த டாலரன்ஸ் வேல்யூக்குள்ளேயே நம்ம வந்து அந்த ஃப்ளாட்னஸ் வந்து மெயின்டைன் பண்றோம். நெக்ஸ்ட் பார்க்க போற ஜியோமெட்ரி கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்னஸ். இதோட சிம்பிள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரெயிட்னஸை பொறுத்தவரை ஒரு ஃபார்ம் டைப் தான், அதாவது ஒரு ஷேப்பை தான் மென்ஷன் பண்ண போகுது. ஸோ இது வந்து டேட்டம் கூட எந்த ஒரு ரிலேட்டிவ்லையும் இருக்காது. ஸ்ட்ரெயிட்னஸை பொறுத்தவரை 2 டைப்பாக நம்ம சொல்லலாம், சர்ஃபேஸ் ஸ்ட்ரெயிட்னஸ் அண்ட் ஆக்சிஸ் ஸ்ட்ரெயிட்னஸ்னு. மெட்டீரியல் கண்டிஷனை பொறுத்தவரை சர்ஃபேஸ் ஸ்ட்ரெயிட்னஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல் கண்டிஷன் வந்து அப்ளை ஆகாது. அதுவே ஆக்சிஸ் ஸ்ட்ரெயிட்னஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு மெட்டீரியல் கண்டிஷன் வந்து அப்ளை ஆகும். இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ சர்ஃபேஸில் வந்து ஸ்ட்ரெயிட்னஸ் மெயின்டைன் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா, ஏதாவது அப்பர் சர்ஃபேஸ் ஆர் லோவர் சர்ஃபேஸ் ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் மட்டும் ஸ்ட்ரெயிட்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே ஆக்சிஸ் ஸ்ட்ரெயிட்னஸை பொறுத்தவரை நம்ம அந்த ஆக்சிஸை வந்து ரெஃபரன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட்னஸை மெயின்டைன் பண்ணுவோம். மோஸ்ட்டாக ஆக்சிஸ் ஸ்ட்ரெயிட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்டுக்கு தான் வந்து ஆக்சிஸ் ஸ்ட்ரெயிட்னஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட்னஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல் தான், ஒரு ஷேப்போட ஸ்ட்ரெயிட்னஸை குறிக்கும். அண்ட் ஸ்ட்ரெயிட்னஸை பொறுத்தவரை சர்ஃபேஸ் ஸ்ட்ரெயிட்னஸ் அண்ட் ஆக்சிஸ் ஸ்ட்ரெயிட்னஸ்னு 2 டைப்பில் டிபைன் பண்ணலாம்னு சொல்லியாச்சு. சர்ஃபேஸ் ஸ்ட்ரெயிட்னஸை பொறுத்தவரை 2 டைமென்ஷனல் டாலரன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் டாலரன்சிங் மெத்தட்னு சொல்லியாச்சு. அப்போ 2 டைமென்ஷனல் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு லைன் தான் யூஸ் பண்ண போகிறோம். லைன் யூஸ் பண்ணி தான் இந்த மெத்தடை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்சரை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிக்ஜாக்காக ஒரு வேவ் மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஜிக்ஜாக்காக இருக்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 எண்டுக்குமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். இப்போ இந்த லைனுக்கு மேலே அண்ட் கீழே இருக்கக்கூடிய அப்பர் அண்ட் லோவர் வேல்யூ நீங்கள் மெஷர் பண்ணீங்கன்னா எடுத்துக்கிட்ட நம்ம டாலரன்ஸ் வேல்யூ நமக்கு கிடைக்கணும். சப்போஸ் நம்ம 0.03 இந்த பிக்சரில் எடுத்துக்கிட்டதுனால நமக்கு டாலரன்ஸ் வேல்யூ அதோட டிஃப்ளெக்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.03க்குள்ளே தான் இருக்கணும். சப்போஸ் டிஃப்ளெக்ஷன் அதை விட அதிகமாகிருச்சுன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதோட மீனிங் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்னஸ் மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிற மீனிங் வரும். இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் அல்லது ஃப்ளாட் ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம சர்ஃபேஸை மட்டும் மெஷர் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஸ்ட்ரெயிட்னஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆக்சிஸ் ஸ்ட்ரெயிட்னஸ் பற்றி பார்க்கலாம். ஆக்சிஸ் ஸ்ட்ரெயிட்னஸ் பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டு, ஹோலு, பின் இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்லையுமே இந்த ஆக்சிஸ் சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சிஸ் டாலரன்ஸ் கண்ட்ரோல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டோட கர்வ் வந்து எவ்வளோ வந்து அலோவ் பண்ணணும் அதை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஆக்சிஸ் டாலரன்ஸ்னால ஆக்சிஸை பொறுத்து அப்பர் அண்ட் லோவர் வேல்யூ 2லேயுமே வந்து ஸ்ட்ரெயிட்னஸ் வந்து மெயின்டைன் ஆகிருக்கணும். ஒரு பார்ட்டை வந்து நம்ம கிராஸாக கட் பண்ணும்போது அது சிமெண்ட்ரிக்காக இருக்கணும், அதாவது 2 சைடுமே ஒரே அளவு ஸ்ட்ரெயிட்னஸ் இருக்கணும், ஒரே அளவு வந்து அதோட டாலரன்ஸ் இருக்கணும். இந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து ஆக்சிஸ் டாலரன்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். யூஸ்வலாக ஆக்சிஸ் டாலரன்ஸை பொறுத்தவரை மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனில் தான் அப்ளை ஆகும். இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த இமேஜை வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா பெண்டாக இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு அதோட ஓன் ஆக்சிஸ். இந்த மாதிரி ஒரு பார்ட் வந்து பெண்டாக இருக்கிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதோட ஆக்சிஸை பொறுத்து பெண்டாக இருக்கிறதுனால அதோட டயா வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிறதுனால அதோட ஸ்ட்ரெயிட்னஸ் வந்து மெயின்டைன் ஆயிடும். பட் அதோட ஃப்ளாட்னஸ் வந்து மெயின்டைன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பெண்ட் ஆகக்கூடிய சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்டோட அதோட டாலரன்ஸை மெயின்டைன் பண்ணி டைமென்ஷனை வந்து நம்ம வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆக்சிஸ் ஸ்ட்ரெயிட்னஸ்ங்கிறத யூஸ் பண்ணுறோம். இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்ஃபேஸ் ஸ்ட்ரெயிட்னஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆயிருச்சு. இந்த மாதிரி பெண்ட் ஆயிருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சிஸை பொறுத்து பெண்ட் ஆகிறதுனால அது ஆக்சிஸ் ஸ்ட்ரெயிட்னஸ் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் சர்ஃபேஸ் ஸ்ட்ரெயிட்னஸ் அண்ட் ஆக்சிஸ் ஸ்ட்ரெயிட்னஸ் எந்தெந்த மாதிரியான பார்ட் வந்து எந்தெந்த கண்டிஷனில் இருக்கும்போது யூஸ் பண்ணலாங்கிறது. ஆக்சிஸ் ஸ்ட்ரெயிட்னஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வேணா பார்த்துடலாமா? இப்போ இந்த டிராயிங் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இந்த டிராயிங் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைன் எல்லாமே அந்த ப்ராடக்ட்டோட ஷேப்பு, பிளாக் கலர் எல்லாமே நான் வந்து ரெஃபரன்ஸ்க்காக போட்டிருக்கிற லைன்ஸு, அண்ட் ரெட் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் லைன்ஸு. ஸோ இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால எல்லாத்துக்குமே டாலரன்ஸ் வந்து 0.02ங்கிறத நான் எடுத்துக்கிறேன். இதில் ஒவ்வொரு பார்ட்டோட ஷேப் மாறி இருந்தாலும் எல்லாமே ஆக்சிஸை பொறுத்து சிமெண்ட்ரிக்காக இருக்குது. அதாவது எந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து கிராஸாக கட் பண்ணாலும் உங்களுக்கு 2 சைடுமே ஈவனான சைஸ் தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டோட சிமெண்ட்ரிசிட்டியை அதோட ஆக்சிஸை பொறுத்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆக்சிஸ் ஸ்ட்ரெயிட்னஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்னஸை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு டயல் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் பீஸை வந்து பெஞ்ச் சென்டர் எதுலையாவது வந்து ஃபிக்ஸ்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டயல் இண்டிகேட்டரை ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு அப்படியே நம்ம மூவ் பண்ணிக்கிட்டு போகும்போது அதோட டிஃப்ளெக்ஷன் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த டிஃப்ளெக்ஷன் வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்னஸோட டாலரன்ஸ் வேல்யூ. சர்ஃபேஸ் ஸ்ட்ரெயிட்னஸை பொறுத்தவரை இந்த மாதிரி நம்ம டயல் இண்டிகேட்டரை வச்சு ஈஸியாக வந்து மெஷர் பண்ணிடலாம் அதோட ஸ்ட்ரெயிட்னஸ் வேல்யூ. ஆனால் ஆக்சிஸ் ஸ்ட்ரெயிட்னஸ்க்கு இந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு பர்டிகுலராக ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கேஜ் ரெடி பண்ணணும். கேஜ் ரெடி பண்ணி அந்த கேஜை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்கணும்.
இந்த மாரி நம்ம கேஜ் வந்து உள்ள இன்சர்ட் பண்ணும்போது அது கரெக்ட்டா மேட்ச் ஆயிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆக்சிஸ் வந்து கரெக்ட்டா அந்த ஸ்ட்ரெய்ட்னஸ்க்கு வந்து மெயின்டெயின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இத டயல் இண்டிகேட்டர் வச்சு நம்மளால மெஷர் பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா, அதோட பெண்டா இருக்கட்டும், அதோட சிமெட்ரிக் ஷேப்பா இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொன்னும் டிஃபரெண்டா இருக்கிறதுனால தான் நம்ம இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்றோம். இந்த ஸ்ட்ரெய்ட்னஸ் வந்து ஏன் யூஸ் பண்றோம்? இத யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து சர்ஃபேஸ் ஸ்ட்ரெய்ட்னஸே எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ளாட்டாவோ, சிலிண்ட்ரிக்கலாவோ ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து அசெம்பிள் பண்றோம். சப்போஸ் நம்ம ஸ்ட்ரெய்ட்னஸ் மெஷர் பண்ணாம இருந்தோம்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அது வந்து உள்ள டைட்டா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்மளே பிராக்டிகலா ரொம்ப இடத்துல பார்ப்போம். ஒரு ஹோல்ல வந்து ஒரு பின் வந்து நம்ம உள்ள போடும்போது சம்டைம் டைட்டா இருக்கு. அந்த மாரி நேரத்துல நம்ம ஹேமர வச்சு மேல டைட்டா அடிச்சு அதுக்கப்புறம் தான் அது வந்து உள்ள இறங்கும். இந்த மாரி இஷ்யூ பிரிவென்ட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த சர்ஃபேஸ் ஸ்ட்ரெய்ட்னஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஆக்சிஸ் ஸ்ட்ரெய்ட்னஸ்க்கு உங்களுக்கு சேம் ப்ராப்ளம் தான் அக்கர் ஆகும். இப்ப பெண்டா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க வந்து அசெம்பிள் பண்றீங்க. அசெம்பிள் பண்ணும்போது அது உள்ள ஸ்ட்ரெய்ட்டா இல்லாதனால போகாம இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க வந்து ஹேமர் வச்சு அடிக்கிறீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 2 ப்ராடக்ட்டுமே டேமேஜ் ஆயிரும். அட் த சேம் டைம் அது வந்து இன்னும் அதிகமா பெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் பிரிவென்ட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து ஸ்ட்ரெய்ட்னஸ்க்கு டாலரன்ஸ் வந்து நம்ம மெயின்டெயின் பண்ண வேண்டியதா இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போற ஜியோமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக் சிம்பிள் பார்த்தீங்கன்னா, சர்க்குலாரிட்டி. இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல் தான். ஒரு ப்ராடக்ட்டோட ஷேப்ப தான் இதுவும் குறிக்கும். ஸோ இது எந்த ஒரு டேட்டாமே ரிலேட்டிவ் பண்ணியிருக்காது. அட் த சேம் டைம் சர்க்குலாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மெட்டீரியல் கண்டிஷனும் அப்ளை ஆகாது. இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். சர்க்குலாரிட்டி சிம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டோட ட்ரூ சர்க்கிள வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அது என்ன சர்க்கிள்ல ட்ரூ சர்க்கிள்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டா இருந்தாலும் சரி, அந்த ஆப்ஜெக்ட் நம்ம தூரத்துல இருந்து 2டி டைமென்ஷன்ல பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சர்க்கிளா தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிலாவே எடுத்துக்கலாமே. நிலாவ நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அது ஒரு சர்க்கிளா தான் தெரியுது. ஆனா பக்கத்துல போக போக தான் தெரியும் அது ஒரு ஸ்பியர்ன்னு. அது ஒரு கோள வடிவ பந்துன்னு நமக்கு தெரியும். ஆனா தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது ஒரு சர்க்கிள் தான். ஸோ ரவுண்ட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு 3 டைமென்ஷனல் ப்ராடக்ட்ட நம்ம 2 டைமென்ஷன்ல மென்ஷன் பண்றதுக்கு சர்க்குலாரிட்டி சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூசுவலா அந்த சர்க்குலாரிட்டி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்டோட ரவுண்ட்னஸ மெயின்டெயின் பண்றதுக்காக தான் இந்த சர்க்குலாரிட்டி நம்ம வந்து யூஸ் பண்றோம். இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த பிக்சர நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாரி ஒரு பெர்ஃபெக்ட் சர்க்கிள் வந்து நம்மளால ரெடி பண்ண முடியாது. எந்த ஒரு சர்க்கிளாமே இருந்தாலுமே அது ஒரு இம்ப்ராப்பர் எலிப்டிக்கல் ஷேப்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஷாஃப்ட் நீங்க வந்து வெளிய இருந்து பார்க்கும்போது ஒரு பெர்ஃபெக்ட் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருந்தாலும், நீங்க அத வந்து கிராஸ் செக்ஷனல் அதாவது அத நீங்க கட் பண்ணிட்டு அத பார்த்தீங்கன்னா, அந்த கட் பண்ண ஏரியா பார்த்தீங்கன்னா, ஒரு இம்ப்ராப்பர் எலிப்டிக்கல் ஷேப்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சர்க்குலாரிட்டி டாலரன்ஸ் எப்படி நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு டிரா பண்ணிக்கலாம். இப்ப அந்த சர்க்கிளோட சென்ட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து அந்த சர்க்கிளோட அவுட்டர் அண்ட் இன்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 கான்சென்ட்ரேட்டிக் சர்க்கிள் வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். நம்ம டிரா பண்ண அவுட்டர் அண்ட் இன்னர் கான்சென்ட்ரேட்டிக் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் சர்க்கிள்ல இருந்து சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். எக்ஸாம்பிள் நம்ம இப்ப 0.01 நம்ம வந்து இப்ப மெயின்டெயின் பண்றோம்னா டாலரன்ஸ் அந்த ஆக்சுவல் சர்க்கிள்ல இருந்து கான்சென்ட்ரேட்டிக் சர்க்கிள் 2மே மேல அவுட்டர் சர்க்கிள் உள்ள இருக்கக்கூடிய இன்னர் சர்க்கிள் 2மே ஆக்சுவல் சர்க்கிள்ல இருந்து 0.01 க்குள்ள நம்ம டிரா பண்ணியிருக்கணும். இப்ப நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு உட்படுத்தும்போது அந்த ஆக்சுவல் சர்க்கிள வந்து பார்த்தீங்கன்னா, கான்சென்ட்ரேட்டிக் சர்க்கிளோட 2 கேப்புக்கும் பிட்வீன்ல நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து சர்க்குலாரிட்டி வந்து அட்டைன் பண்ணிறலாம். இத இன்னும் கொஞ்சம் புரியிற மாரி சொல்லணும்னா, ஒரு லென்த்தி சர்க்குலர் ஷாஃப்ட் எடுத்துக்கலாம். அந்த ஷாஃப்ட்ட வந்து நம்ம வந்து 100 இருக்குன்னு வைங்க. அது ஒரு 10 எம்எம்மா நம்ம வந்து ஒரு 10 பீஸா கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிட்டு அந்த 10 பீஸ்லயும் நம்ம டயா பார்க்கும்போது, அவுட்டர் டயாவா இருக்கட்டும், இன்னர் டயாவா இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாரி ஈவனா இருக்கணும். வித்தின் த டாலரன்ஸ்குள்ள இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு டீவியேட் ஆகிருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஃபுல் ஷாஃப்ட்டுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சர்க்குலாரிட்டி மெயின்டெயின் பண்ணல. அதான் மீனிங். இந்த சர்க்குலாரிட்டிய நீங்க மெஷர் பண்றதுக்கு நார்மலா டயல் இண்டிகேட்டர் கேஜே யூஸ் பண்ணிக்கலாம். பெஞ்ச் சென்டர்ல வந்து அந்த ஷாஃப்ட்ட வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதோட சர்க்குலாரிட்டி வந்து வித் ரெஸ்பெக்ட் டூ ஆக்சிஸ்க்கு நீங்க வந்து அந்த ஷாஃப்ட்ட வந்து ரொட்டேட் பண்ணி அதோட டிஃப்ளெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டா இந்த சர்க்குலாரிட்டி எங்கே யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் பண்ணக்கூடிய ஷாஃப்ட்ஸ், பியரிங் இந்த மாரி அப்ளிகேஷன்ல நெறைய யூஸ் ஆகும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடான டிராயிங்ல இந்த சிம்பிள் வந்து நெறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறத நீங்க கவனிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போற ஜியோமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, சிலிண்ட்ரிசிட்டி. இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த மாரி தான் இருக்கு. 2 பேரலல் லைனுக்கு நடுவுல வந்து ஒரு சர்க்கிள் டிரா பண்ண மாரி இருக்கு. சிலிண்ட்ரிசிட்டியும் ஒரு ஃபார்ம் டைப் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஷேப்ப தான் உங்களுக்கு டிட்டர்மைன் பண்ணும். ஸோ உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, சிலிண்ட்ரிசிட்டி வந்து டேட்டம் கூட ரிலேட்டிவ் ஆகாது. அட் த சேம் டைம் சிலிண்ட்ரிசிட்டிய பொறுத்தவரை எந்த ஒரு மெட்டீரியல் கண்டிஷனுமே அப்ளை ஆகாது. இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். இந்த சிலிண்ட்ரிசிட்டி சிம்பிளோட யூஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரூ சிலிண்டர வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஃபார்ம் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் 3 சிம்பிளுமே பார்த்தீங்கன்னா, 2 டைமென்ஷனல் ஷேப் வந்து உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணும். ஆனா இந்த சிலிண்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டைமென்ஷனல் டாலரன்ஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். சிலிண்ட்ரிசிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த டிராயிங் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நீங்க சர்க்குலாரிட்டி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, சிலிண்ட்ரிசிட்டி அதிலிருந்து ஈஸியாவே நீங்க அடாப்ட் பண்ணிக்க முடியும். சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போறோம். இப்போ வந்து ஒரு ட்ரூ ஆக்சுவல் சர்க்கிள் வந்து நம்ம டிரா பண்ணிக்கிறோம். இந்த ஆக்சுவல் சர்க்கிளோட ஆக்சிஸ பொறுத்து அந்த சர்க்கிளுக்கு வெளியவும், சர்க்கிளுக்கு உள்ளேயும் கான்சென்ட்ரேட்டிக்கா நமக்கு கொடுக்கப்பட்ட டாலரன்ஸ் ரேஞ்சுக்கு ஏற்ப நம்ம வந்து 2 சர்க்கிள் வந்து டிரா பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 0.1 சர்க்கிளுக்கு வந்து டாலரன்ஸ் குடுத்திருந்தாங்கன்னா, 2 சர்க்கிள் 0.1 க்கு வெளியவும், 0.1 கீழ கம்மியாவும் நம்ம வந்து டிரா பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஆக்சுவல் சர்க்கிளோட சைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டாலரன்ஸ்குள்ள நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டோம்.
பண்ணிட்டோம்னா, இந்த ப்ராடக்ட்டோட வந்து சிலிண்ட்ரிசிட்டி வந்து நம்ம வந்து அட்டைன் பண்ணிறலாம். இப்ப சர்க்குலாரிட்டிக்கும், சிலிண்ட்ரிசிட்டிக்கும் சேம் டெஃபினிஷன் தான் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அப்ப 2க்குமே டிஃபரன்ஸ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா 2க்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்குலாரிட்டிங்கிறது ஒரு ப்ராடக்ட்டோட ஆக்சுவல் ரவுண்ட் ஷேப் வந்து டிஸ்கிரைப் பண்ண. அதாவது வந்து ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல மட்டும் அதோட ஆக்சுவல் ரவுண்ட் ஷேப்ப வந்து டிஸ்கிரைப் பண்றது வந்து சர்க்குலாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா சிலிண்ட்ரிசிட்டி அப்படி கிடையாது. சிலிண்ட்ரிசிட்டிங்கிறது ஒரு ப்ராடக்ட்டோட ஆக்சுவல் ஸ்ட்ரெய்ட்னஸ், ரவுண்ட்னஸ் அண்ட் அந்த ப்ராடக்ட்டோட என்டையர் டேப்பர் லென்த் இது எல்லாத்தையுமே மொத்தமா மெஷர் பண்ணி அது வந்து சிலிண்ட்ரிக்கல் வேல்யூவோட சர்க்குலாரிட்டிய சொல்றது தான் பார்த்தீங்கன்னா, இந்த சிலிண்ட்ரிசிட்டி. ஸோ இந்த சிலிண்ட்ரிசிட்டி எப்படி மெஷர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சேம் ப்ராசஸ் நம்ம சர்க்குலாரிட்டி மெஷர் பண்ற மாரியே இந்த சிலிண்ட்ரிசிட்டி மெஷர் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம டயல் இண்டிகேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷாஃப்ட்ட வந்து நம்ம பெஞ்ச் சென்டர்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு டயல் இண்டிகேட்டர் மூலமா அதோட டிஃப்ளெக்ஷன் ஒரு 4, 5 இடத்துல மாத்தி மாத்தி நம்ம பார்க்கும்போது அதில ஏதாவது டிஃப்ளெக்ஷன் இருந்துச்சா நமக்கு அது வந்து நமக்கு தெரிஞ்சிரும். சப்போஸ் அது வந்து அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு குடுக்கப்பட்ட டாலரன்ஸ் வேல்யூவோட அதிகமா இருந்துச்சுன்னா, அது வந்து குவாலிட்டில வந்து பாஸ் ஆகாது. சப்போஸ் வித்தின் டாலரன்ஸ்குள்ள அந்த டிஃப்ளெக்ஷன் இருந்துச்சுன்னா, நம்ம அந்த ப்ராடக்ட்ட வந்து குவாலிட்டில வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். சிலிண்ட்ரிசிட்டி எங்கெங்கலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லா இடத்துலயும் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப வந்து கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரு ஷாஃப்ட், பின்னு அந்த மாரி இடத்துல நம்ம வந்து சிலிண்ட்ரிசிட்டி வந்து அப்ளை பண்ணுவோம். கிரிட்டிக்கல் இல்லாத நேரத்துல நம்ம சர்க்குலாரிட்டி யூஸ் பண்றதே நல்லது தான். இப்போ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. சர்க்குலாரிட்டி எங்கெங்கலாம் யூஸ் பண்ணலாம், சிலிண்ட்ரிசிட்டி எங்கெங்கலாம் யூஸ் பண்ணலாங்கிறது. இப்போ ஜியோமெட்ரி கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ல ஃபார்ம் டாலரன்ஸ் எல்லாமே நமக்கு முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா, ஓரியன்டேஷன் டாலரன்ஸ். இந்த ஓரியன்டேஷன் டாலரன்ஸ்ல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. பெர்பெண்டிகுலாரிட்டி, ஆங்குலாரிட்டி அண்ட் பேரலிசம். இது ஏன் ஓரியன்டேஷன் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆங்கிள பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரும். அதனால தான் இது வந்து ஓரியன்டேஷன் டாலரன்ஸ்னு சொல்றோம். இப்போ இத ஒன் பை ஒன்னா நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஜியோமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ல இப்ப பார்க்க போற டைப் பார்த்தீங்கன்னா, பெர்பெண்டிகுலாரிட்டி. இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கு. இந்த சிம்பிள வச்சே உங்களுக்கு தெரியும். இது வந்து 90 டிகிரி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறது. பெர்பெண்டிகுலாரிட்டிய பொறுத்தவரை உங்களுக்கு டேட்டம் அடிப்படையா வச்சு தான் வரும். அட் த சேம் டைம் பெர்பெண்டிகுலாரிட்டிக்கு வந்து மெட்டீரியல் கண்டிஷன் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் அடிப்படையா வச்சு வரக்கூடியது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஸ் அடிப்படையா வச்சு வரக்கூடியது. பெர்பெண்டிகுலாரிட்டி வந்து ஒரு ஓரியன்டேஷன் டாலரன்ஸ்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ ஓரியன்டேஷன்னா என்ன? ஒரு பிளேனை வந்து இது சார்ந்து இருக்குன்னு. அப்படி சார்ந்து இருக்கும்போது சம் ஆங்கிள் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆங்கிள் டிஃபைன் பண்ணுறதுனால தான் நம்ம இது வந்து ஓரியன்டேஷன் டாலரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். பெர்பெண்டிகுலாரிட்டியை பொறுத்தவரை 2 டைப்பாக நம்ம ஜென்ரலாக சொல்லலாம். சர்ஃபேஸ் பெர்பெண்டிகுலாரிட்டி அண்ட் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலாரிட்டின்னு. ஃபர்ஸ்ட்டு சர்ஃபேஸ் பெர்பெண்டிகுலாரிட்டினா என்னன்னு பார்க்கலாம். பெர்பெண்டிகுலாரிட்டினா நமக்கே தெரியும் 90 டிகிரி வந்து டேட்டம்ல இருந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய பிளேட் பார்த்தீங்கன்னா டேட்டம்ல இருந்து 90 டிகிரி வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணாதான் சர்ஃபேஸ் பெர்பெண்டிகுலாரிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எப்போ நம்ம இதை வந்து சர்ஃபேஸ் பெர்பெண்டிகுலாரிட்டி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பிளேட்டோட ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது அந்த ஃப்ரண்ட் வியூ வந்து அந்த பிளேனுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக ஒரு டி ஷேப்பில் நமக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பர்ஃபெக்டான சர்ஃபேஸ் பெர்பெண்டிகுலாரிட்டி அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். பெர்பெண்டிகுலாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2D லைனை தான் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பண்ணும். அட் த சேம் டைம் பெர்பெண்டிகுலாரிட்டியை பொறுத்தவரை சர்ஃபேஸுக்கும் பிளேனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக தான் உங்களுக்கு 90 டிகிரி மெயின்டைன் பண்ணணுமே தவிர டேரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்குன்னு கொஞ்சம் டாலரன்ஸ் கொடுத்துருப்போம். அந்த பெட்வீன் டாலரன்ஸ்குள்ள உங்களுக்கு மெயின்டைன் ஆனால் போதும் 90 டிகிரி. இப்போ நம்ம சர்ஃபேஸ் பெர்பெண்டிகுலாரிட்டி வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த டிராயிங் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ டேட்டம் ஏ வந்து நம்ம பிளேன் எடுத்துக்கலாம். அந்த பிளேனுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட இந்த ரெட் கலர் சைடு வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ அந்த ரெட் கலர் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 90 டிகிரி மெயின்டைன் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டம் ஏக்கு. ஸோ நமக்கு தெரியும் ஒரு பர்ஃபெக்ட் 90 டிகிரி வந்து ஒரு பிளேனில் வந்து நம்மளால வந்து கிரியேட் பண்ண முடியாது. அதுக்காக தான் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த டாலரன்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா 0.03ங்கிறது வந்து டாலரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெட் கலர் லைனுக்கு 2 சைட்லையுமே 0.03 நம்ம வந்து டாலரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ பெட்வீன் அந்த டாலரன்ஸ் ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து அந்த 90 டிகிரி மெயின்டைன் பண்ணாலே நம்ம வந்து இந்த கண்டிஷனை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இங்கே ஏன் நம்ம இந்த ஒரு இடத்துல மட்டும் வந்து இந்த பெர்பெண்டிகுலாரிட்டி மெயின்டைன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இது மேட்ச் ஆகக்கூடிய அதோட மேட்டிங் பார்ட்டும் பார்த்தீங்கன்னா இதே அளவு பெர்பெண்டிகுலாரிட்டி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல எந்த ஒரு சேக்கு இல்லாமல் எந்த ஒரு கேப் இல்லாமல் உங்களுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் டைப் ஆக்சிஸ் பேஸ்டு பெர்பெண்டிகுலாரிட்டி பற்றி பார்க்கலாம். ஆக்சிஸ் பேஸ்டு பெர்பெண்டிகுலாரிட்டி எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட், ஹோல் இந்த மாதிரி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய பொருளில் மட்டும்தான் நமக்கு யூஸ் ஆக போகுது. இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாஃப்டாக இருக்கட்டும், ஹோலாக இருக்கட்டும் அதோட சென்டர் ஆக்சிஸ் இருக்குல்ல அந்த சென்டர் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு அந்த டேட்டம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலராக மெயின்டைன் பண்ணணும். அப்படி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா இந்த கண்டிஷனை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடலாம். டெக்னிக்கலாக ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலாரிட்டி எங்கே வந்து அப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸ் அண்ட் நெகட்டிவ் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸ்னா ஒன்றும் கிடையாது. பின்னு, சாஃப்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுவே நெகட்டிவ் ஃபீச்சர்ஸ்னா ஹோல்ஸ் மாதிரி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் ஃபீச்சர்ஸ்னு நம்ம மென்ஷன் பண்ணுவாங்க.
ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலாரிட்டியை பொறுத்தவரை மேக்ஸிமம் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்டுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பவுமே மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் தான் மேக்ஸிமம் வந்து இதில யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இத இன்னும் கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டிராயிங் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குல்ல. இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல தான் நான் வந்து ஒரு சிலிண்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேன். அப்ப அந்த சிலிண்டருக்கு வந்து சென்டர் ஆக்சிஸ வச்சு தான் நான் வந்து இந்த ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலாரிட்டி மெயின்டெயின் பண்ண போறேன். ஸோ அந்த சென்டர் ஆக்சிஸ வந்து நான் பெர்பெண்டிகுலாரிட்டி எங்கே மெயின்டெயின் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலிண்டர் வந்து ஃபேஸ் ஆகக்கூடிய அந்த சர்ஃபேஸ்ல தான் நான் வந்து டேட்டம் வந்து நான் ரெஃபரன்ஸா எடுக்க போறேன். ஸோ இந்த டேட்டம் Dக்கு அதோட சென்டர் ஆக்சிஸ்க்கு தான் நான் வந்து பெர்பெண்டிகுலாரிட்டி மெயின்டெயின் பண்ணினா, இந்த கண்டிஷன வந்து நான் அச்சீவ் பண்ணிறலாம். இந்த பெர்பெண்டிகுலாரிட்டி எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்துரலாம். சர்ஃபேஸ் பெர்பெண்டிகுலாரிட்டிய பொறுத்தவரை எங்கெங்கெல்லாம் நமக்கு 90 டிகிரி ஆங்கிள் மெயின்டெயின் பண்ணணுமோ 2 பிளேட்டுக்கு அந்த இடத்துல வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிளாஞ்ச் பியரிங்ஸ் அண்ட் வந்து கிரிட்டிக்கல் ஸ்கொயர் எட்ஜ்ல வந்து யூசுவலா இது வந்து ரெஃபரன்ஸா வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலாரிட்டிய பொறுத்தவரை ஒரு ஹோலா இருக்கட்டும், ஷாஃப்ட்டா இருக்கட்டும், அதோட ஆக்சிஸ வந்து உங்களுக்கு மையமா வச்சு தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். சப்போஸ் ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பிளேட்ல வந்து நீங்க ஒரு சென்டரா ஒரு ஹோல் போடுறீங்க. அந்த ஹோல் வந்து உங்களுக்கு வந்து பிளேட்டுக்கு வந்து சர்ஃபேஸ்க்கு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கணும். சப்போஸ் இன்க்ளைன்டா இருந்துச்சுன்னா, அதில வந்து மேட் ஆகக்கூடிய வந்து ஷாஃப்ட் வந்து உள்ள போகாம இருக்கும். இதெல்லாம் பிரிவென்ட் பண்றதுக்காக ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலாரிட்டிய பொறுத்தவரை எப்பவுமே மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்ல தான் அப்ளை பண்ணுவாங்க. ஜியோமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ல நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஓரியன்டேஷன் சிம்பிள் பார்த்தீங்கன்னா, பேரலிசம். இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் 2 லைன் வந்து இன்க்ளைன்டா வந்து பேரலலா இருக்கும். அதாவது 2 லைன் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஆஃப்செட் ஆன மாரி இருக்கும். பேரலிசம் பொறுத்தவரை ஒரு ஓரியன்டேஷன் சிம்பிள வந்து மென்ஷன் பண்ணுது. ஓரியன்டேஷன்னா என்ன? ஆங்கிள் வந்து அது வந்து இன்வால்வ் ஆகி வந்திருக்கு. ஆங்கிள் மென்ஷன் பண்ணணும்னாலே நமக்கு 2 பிளேன் அப்ப வந்து நமக்கு வந்து பேரலிசம் கண்டிப்பா வந்து டேட்டமோட ரிலேட்டிவ் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, பேரலிசம் பொறுத்தவரை உங்களுக்கு மெட்டீரியல் கண்டிஷன், லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் அண்ட் மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் 2 மெட்டீரியல் கண்டிஷனுமே நீங்க வந்து அப்ளை ஆகும். இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். பேரலிசம் பொறுத்தவரை உங்களுக்கு ஓரியன்டேஷன் கேட்டகரியில தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பேரலிசம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு டேட்டமா இருக்கட்டும், ஒரு பிளேனா இருக்கட்டும், அத வந்து உங்களுக்கு வித்தின் த ஆங்கிள்குள்ள வந்து உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ற மாரி இருக்கு. இப்படி நம்ம ஆங்கிள் வந்து இன்னொரு பிளேன் கூட கம்பேர் பண்ணி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி அத வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதுனால இது வந்து ஓரியன்டேஷன் கேட்டகரின்னு சொல்லுவோம். ஓகே. இந்த பேரலிசம் வந்து GD&Tல வந்து என்ன பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றோங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பேரலிசம பொறுத்தவரை ஒரு ஆப்ஜெக்ட்டோட ஷேப்பையோ, அதோட பொசிஷனையோ வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகாது. இதோட மெயின் யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டோட ஒரு சர்ஃபேஸோட ஆங்கிள், இன்னொரு சர்ஃபேஸோட ஆங்கிள் வந்து பேரலலா 2யும் மேட்ச் பண்றதுக்காக தான் அந்த பேரலிசம்ங்கிற கான்செப்ட்டே வந்து GD&Tல யூஸ் ஆகுது. இந்த மாரி ஒரு சர்ஃபேஸோட ஆங்கிள் இன்னொரு சர்ஃபேஸோட பேரலலா மேட்ச் பண்றதுக்கு வந்து ரெஃபரன்ஸா பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம், சர்ஃபேஸ ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்டர் பிளேன வந்து ரெஃபரன்ஸா எடுத்து வந்து இத வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இந்த மாரி நம்ம எந்த பிளேன வந்து ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறோமோ, அந்த பிளேன் தான் பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு அந்த சர்ஃபேஸ்க்கு வந்து டேட்டாமா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அட் த சேம் டைம் இத ரெப்ரசன்ட் பண்றதுக்கு 2 டைமென்ஷனல் லைன வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுவே 3 டைமென்ஷனல் பண்ணும்போது ஒரு பிளேட்டா கன்சிடர் பண்ணி அதோட டாலரன்ஸ வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாரி நம்ம பேரலிசம் வந்து ஒரு சர்ஃபேஸ்க்கு இன்னொரு சர்ஃபேஸ்க்கு இடைப்பட்ட ஆங்கிள வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ணாலும், கண்ட்ரோல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 2 சர்ஃபேஸ்க்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 0 டிகிரி தான் இருக்கும். இப்ப நம்ம பேரலிசம வந்து சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டிராயிங்க நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிராயிங்ல பார்த்தீங்கன்னா, பிளேன் A ஆர் டேட்டம் Aன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ஃபேஸ் வச்சுக்குவோம். சர்ஃபேஸ்ல வந்து நான் ஒரு கியூப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்ப இந்த கியூப்போட பாட்டம்ல இருக்கக்கூடிய சேம் சர்ஃபேஸ் ஃபினிஷிங், சேம் ஆங்கிள் தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு அதோட டாப்லயும் வேணும். அதாவது பாட்டம் சர்ஃபேஸ்க்கு பேரலலா பார்த்தீங்கன்னா, டாப் சர்ஃபேஸ் எனக்கு வந்து சேம் ஃபினிஷிங்ல இருக்கணும். ஸோ நமக்கு டிராயிங்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற டாலரன்ஸ் 0.03 mmக்கு ஏற்ப நம்ம வந்து அந்த சர்ஃபேஸுக்கு மேலேயும், கீழேயும் வந்து 2 பிளேன் வந்து செட் பண்ணிறோம். 0.03 கேப்ல. இப்ப டேட்டம் A வந்து நான் ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு ஆப்ஜெக்ட்டோட டாப் சர்ஃபேஸ்ல வந்து நான் மிஷினிங்கோ, கிரைண்டிங்கோ பண்ணும்போது டாப் சர்ஃபேஸ்க்கும், பாட்டம் சர்ஃபேஸ்க்கும் பேரலலிட்டிய வந்து சேம் ஆங்கிள்ல வந்து நான் மெயின்டெயின் பண்ணிக்கலாம். இத இன்னும் கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு டிராயிங்க வந்து நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்ப இந்த டிராயிங்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து டேட்டம் பிளேன் இருக்கு. டேட்டம் பிளேனுக்கு வந்து பேரலலா பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த சர்ஃபேஸ வந்து நம்ம குடுத்துருக்கேன். இப்ப இந்த சர்ஃபேஸ்ல வந்து நான் பேரலலிட்டிய கண்ட்ரோல் பண்ணணும்னா, டேட்டம் பிளேனுக்கும் பேரலல் பிளேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேம் ஆங்கிள் வந்து நான் மெயின்டெயின் பண்ணணும். அப்படி மெயின்டெயின் பண்ணா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, என்னால வந்து பேரலிசம் வந்து இங்க வந்து கண்ட்ரோல் ஆகும். இப்ப GD&Tய பொறுத்தவரை பேரலிசம் நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப 2 சர்ஃபேஸ் வந்து நமக்கு சிங்க் ஆகி சேம் டிஸ்டன்ஸ்ல நமக்கு வேணும். அந்த மாரி நேரத்துல நம்ம பேரலிசம் அப்ளை பண்ணா, அதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணி பேரலிசம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஹோல்ல வந்து ஒரு டேப்பர் இருக்குன்னு வைங்க. அந்த டேப்பர் இருக்க ஹோல்ல வந்து ஒரு ஷாஃப்ட் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிற முடியாது. ஸோ அந்த ஷாஃப்ட்லயும் பார்த்தீங்கன்னா, சேம் அந்த டேப்பர் இருக்கணும். அந்த டேப்பர மெயின்டெயின் பண்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த பேரலிசம் வந்து யூஸ் பண்றோம். ஜியோமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ல ஓரியன்டேஷன பொறுத்தவரை லாஸ்ட்டா இருக்கக்கூடிய சிம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆங்குலாரிட்டி. ஆங்குலாரிட்டி வந்து ஓரியன்டேஷன் கேட்டகரி சிம்பிள்னு சொல்லியாச்சு. ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா, டேட்டமோட கண்டிப்பா ரிலேட்டிவா இருக்கு. அட் த சேம் டைம் ஆங்குலாரிட்டிய பொறுத்தவரை மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் அண்ட் லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் போன 2 மெட்டீரியல் கண்டிஷனுமே அப்ளை பண்ணிக்கலாம். இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். ஆங்குலாரிட்டி வந்து ஓரியன்டேஷன் கேட்டகரின்னு சொல்லிட்டோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ஃபேஸ்க்கு இன்னொரு சர்ஃபேஸ்க்கு இடைப்பட்ட ஆங்கிள வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்காக, அத மெயின்டெயின் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ண போறோம். ஆங்குலாரிட்டி வந்து ஒரு ஃபீச்சரோட ஓரியன்டேஷன் ஆர் ஆங்கிள வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்காக யூஸ் பண்றோம்.
டேட்டம் அண்ட் சர்ஃபேஸ் அல்லது ஆக்சிஸ் அண்ட் சர்ஃபேஸ்க்கு இடைப்பட்ட ஆங்கிளை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த ஆங்குலாரிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பர்பெண்டிகுலாரிட்டி எடுத்துக்கிட்டோம்னா 2 சர்ஃபேஸ்க்கு இடைப்பட்ட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவோம். அதுவே நம்ம வந்து பேரலிசம் எடுத்துக்கிட்டோம்னா 2 சர்ஃபேஸ்க்கு இடைப்பட்ட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவோம். ஆனால் ஆங்குலாரிட்டி அப்படி கிடையாது. இதற்கு ரிமைனிங்கில் உள்ள எல்லா ஆங்கிளுமே இதில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆங்குலாரிட்டிங்கிறது வந்து கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஆங்குலாரிட்டியை பொறுத்தவரை சர்ஃபேஸ் அல்லது டேட்டாமோட ஆங்கிளை வந்து கண்ட்ரோல் பண்ண போகுதுன்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஆங்கிளை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண போகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த ஆங்கிளோட டாலரன்ஸையும் கண்ட்ரோல் பண்ண போகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த டயக்ராம் எடுத்துக்கலாம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா டேட்டம் ஏங்கிற ஒரு டேட்டம் இருக்குது. அந்த டேட்டம் ஏல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பீஸ் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஒரு சைடில் மட்டும் நம்ம வந்து குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு வந்து அந்த மெட்டீரியலை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அட் த சேம் டைம் நமக்கு வந்து டாலரன்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிள் 10 டிகிரி 15 டிகிரி அந்த மாதிரி டாலரன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து 2 சைடுமே அதாவது ரிமூவ் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த இடத்த தவிர அதுக்கு மேலேயும் கீழேயும் வந்து நம்ம வந்து ஒரு பிளேனை வந்து செட் பண்ணிடலாம். இப்போ செட் பண்ணிவிட்டு இந்த பிட்வீன் இந்த கேப்புக்குள்ளே நம்ம வந்து அந்த ஆங்கிளை வந்து சேவ் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து தேவையான அவுட்புட் வந்து நமக்கு கிடச்சிடும். இந்த ஆங்கிளை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் கேஜ்லாம் வந்துருச்சு. பெவில் ப்ரொடக்டர் இருக்குது, சைன் பார் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஹைட் கேஜ்லாம் இருக்குது. டிஜிட்டல் ஹைட் கேஜ் வச்சு கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணிடலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெஷர்மெண்ட் சிஸ்டம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சிஎம்எம்லாம் இருக்குது, கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின்லாம் இருக்குது. இதை வச்சு நம்ம அட்வான்ஸ்டாக கூட மெஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜியாமெட்ரி கேரக்டரிஸ்டிக் சிம்பிளில் டிஸ்கஸ் பண்ண போகிற கேட்டகரி பார்த்தீங்கன்னா லொகேஷன் டாலரன்சஸ். லொகேஷன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைப் ஆஃப் சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க. பொசிஷன், கான்சென்ட்ரிசிட்டி அண்ட் சிமெட்ரிசிட்டி. இதில் நம்ம பொசிஷன் சிம்பிள் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். பொசிஷனோட சிம்பிள் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சர்க்கிள் போட்டு மேலே வந்து ஆக்சிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒரு பாயிண்ட் இண்டிகேட்டர் மாதிரி உங்களுக்கு தெரியும். பொசிஷன் பொறுத்தவரை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டேட்டம் கூட ரிலேட்டிவ் ஆகி தான் இருக்குன்னு. அட் த சேம் டைம் பொசிஷன் நம்ம வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹோல் அண்ட் போர்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனில் தான் யூஸ் பண்ணுவோம். பொசிஷனோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். 2 டைமென்ஷனல் டிராயிங் அண்ட் 3 டைமென்ஷனல் டிராயிங்க்கு 2 டைமென்ஷனல் டிராயிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுவே 3 டைமென்ஷனல் டிராயிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ஒய் அண்ட் Z ஆக்சிஸ் 3 ஆக்சிஸையுமே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். 2 டைமென்ஷன் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது கண்டிப்பாக மெட்டீரியல் கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் 3 டைமென்ஷனை பொறுத்தவரை 3 டைமென்ஷன் நம்ம 3 ஆக்சிஸ் மென்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக மெட்டீரியல் கன்சர்ன் அதாவது மேக்ஸிமம் மெட்டீரியல் கன்சர்ன் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இந்த பொசிஷன்கிற டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொகேஷன் கேட்டகரியில் வருது. ஸோ லொகேஷனில் ஃபர்ஸ்ட் என்ன சிம்பிளாக லொகேஷனை பற்றி உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இப்போ ஒரு பிளேட் இருக்குது. பிளேட்டில் வந்து நம்ம வந்து ஹோல் போட போகிறோம். அந்த ஹோல் போட வேண்டிய இடம் வந்து நமக்கு தெரியணும். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ், ஒய் ஆக்சிஸ்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ், அது மேட்ச் ஆகக்கூடிய அந்த சென்டர் பாயிண்டில் தான் நம்ம வந்து ஹோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த ஹோல் பண்ணக்கூடிய அந்த இடத்த வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம்ல, ஒரு லொக்கேட் பண்ணுறோம்ல, அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொகேஷன் சொல்லுவாங்க. ஸோ பொசிஷன்னா ஃபர்ஸ்ட் என்ன நம்ம நிறைய இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் அல்லது பேச்சு வழக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரூ பொசிஷன்ங்கிற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ பொசிஷன் வேறு ட்ரூ பொசிஷன் வேறு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஏஎஸ்எம்இயை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பொசிஷன் இண்டிகேட் பண்ணுவாங்க. அதுவே நீங்கள் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் போயிட்டீங்கன்னா சேம் இங்கே பொசிஷன் சொல்கிறது அங்கே வந்து ட்ரூ பொசிஷன்ங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பொசிஷன்னா என்ன? இப்போ ஒரு பிளேட் இருக்குது. பிளேட்டில் வந்து நம்ம வந்து ஹோல் போட போகிறோம். அந்த ஹோல் வந்து எந்த இடத்துல போட போகிறோம் அப்படிங்கிறத லொக்கேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த பொசிஷன்கிற சிம்பிள். பிகாஸ் நம்ம வேறு இடத்துல மாற்றி போட்டுட்டோம்னா நம்ம அதில் இன்சர்ட் பண்ணக்கூடிய சாஃப்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகாமல் போயிடும். உங்களுக்கு அதோட லொக்கேஷனே மாறுறதுனால உங்களுக்கு சாஃப்ட்டோட மேட்சிங் பாயிண்ட் ஆர் மேட்டிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இல்லாமல் போயிடும். இப்போ ஒரு சர்ஃபேஸில் வந்து பொசிஷன் வந்து எப்படி லொக்கேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டேட்டம் எடுத்துக்கிறோம். டேட்டம் ஏஆர் பி வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு அதோட ஆர்ஜினாக வச்சுக்கிட்டு அந்த ஆர்ஜின்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ ஒய் ஆக்சிஸில் எவ்வளோங்கிறத மெஷர் பண்ணுவாங்க. அப்படி மெஷர் பண்ணி அதோட லொக்கேட் பண்ணி அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஹோலாக இருக்கட்டும் ஆர் போராக இருக்கட்டும் வந்து மிஷினிங் பண்ணி எடுப்பாங்க. இப்போ பொசிஷன் அண்ட் ட்ரூ பொசிஷன் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்குது. இப்போ நீங்கள் ட்ரூ பொசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெண்டோட வேல்யூ கொடுத்துருவாங்க. எக்ஸ் கமா ஒய்னு அந்த வேல்யூவை கொடுத்துட்டு அந்த எக்ஸாக்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் பொசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தியரிட்டிக்கல் வேல்யூவில் தான் கொடுப்பாங்க. அதாவது அதுக்கு வந்து கண்டிப்பாக டாலரன்ஸ் இருக்குது. ஆனால் ட்ரூ பொசிஷனை பொறுத்தவரை உங்களுக்கு கண்டிப்பாக டாலரன்ஸுங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அந்த எக்ஸாக்ட் எக்ஸ் கமா ஒய் பாயிண்டில் தான் ட்ரூ பொசிஷனை பொறுத்தவரை வந்து ஹோல் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ட்ரூ பொசிஷனை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த ஒரு டாலரன்ஸுமே இருக்காது. ஆனால் பொசிஷனை பொறுத்தவரை உங்களுக்கு சம் டாலரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ட்ரூ பொசிஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டிராயிங் வேணால் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூ கலர் சர்க்கிள் இருக்குல்ல, ப்ளூ கலர் சர்க்கிள் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூ சென்டர். இந்த இடத்துல தான் சாஃப்ட் வந்து அசம்பிள் ஆக போகுது. ஆனால் ரெட் கலர் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் பார்ட்டில் வந்து நம்ம வந்து மிஷினிங் பண்ணியிருக்கோம்னு வைங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து சாஃப்ட்டை உள்ளே கொடுக்கும்போது என்ன ஆகும், கரெக்டாக உள்ளே போகாது. அந்த மாதிரி நேரத்தில் சாஃப்ட் வந்து உங்களுக்கு உள்ளே போகாமல் எங்கேயாவது தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தடுக்கிறத ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ட்ரூ பொசிஷனுங்கிற ஒரு மேட்டரை வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த டிராயிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலரன்ஸ் 0.03 mm கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போதே உங்களுக்கு வந்து ஹோல் வந்து தள்ளி போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ட்ரூ பொசிஷன் கிடையாது, பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ ட்ரூ பொசிஷனை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த
எக்ஸாக்ட் வந்து ஷாஃப்ட்டோட மேட்டிங் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம வந்து டாலரன்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணாம இருந்தா தான் அது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ பொசிஷன் சொல்றோம். இப்ப எக்ஸ், ஒய் அண்ட் Z 3 ஆக்சிஸையுமே அடிப்படையா வச்ச டேட்டம் பத்தி நம்ம ஒரு டிராயிங் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, டேட்டம் A, B, Cன்னு 3 டேட்டமுமே இருக்கு. இப்ப நமக்கு தேவைக்காக நம்ம வந்து டேட்டம் A அண்ட் Bய மட்டும் எடுத்து ஒரு 2 டைமென்ஷனல் டிராயிங் மாரி அதுக்கு வந்து எடுத்து பொசிஷன குடுக்கலாம். இப்ப டேட்டம் Aய வந்து நம்ம ரெஃபரன்ஸா வச்சு, ஆரிஜினா வச்சு 40 மீட்டர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயும், டேட்டம் Bய வந்து ஆரிஜினா வச்சு 40 மீட்டர் வந்து ஒய் ஆக்சிஸ்லயும் மூவ் பண்ணி ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்குது. அந்த பாயிண்ட்க்கு வந்து நான் டாலரன்ஸும் குடுத்துடுறேன். சம் டாலரன்ஸ் குடுத்து நான் வந்து ஒரு பாயிண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணி அதில ஹோல் புரொவைட் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ் ஆக்சிஸ்லயும், ஒய் ஆக்சிஸ்லயும் ஒரு லைன் போட்டு ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைச்சா, அந்த சென்டர் பாயிண்ட்ல தான் வந்து ஹோல் வந்து நான் புரொவைட் பண்ண போறேன். அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா, நான் கீழ் நோக்கி தான் புரொவைட் பண்ண போறேன். அதுக்கு ஒரு ஆக்சிஸ் வேணும்ல. அந்த ஆக்சிஸ் தான் பார்த்தீங்கன்னா, 3 ஆக்சிஸ், Z ஆக்சிஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, 3 டேட்டமுமே நமக்கு ஆக்ட் ஆகுறதுனால பார்த்தீங்கன்னா, வந்து மெட்டீரியல் கண்டிஷன் வந்து அப்ளை பண்றேன். மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன். இப்போ வந்து பின் கேஜ்ல வந்து நம்ம ஹோல் புரொவைட் பண்ண அந்த பிளேட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துரலாம். ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது டேட்டம் A அண்ட் B பார்த்தீங்கன்னா, அந்த கேஜ்ல வந்து 2 சைட்லயும் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். அதே மாரி டேட்டம் C இருக்கக்கூடிய பின் கேஜோட டாப் பார்த்தீங்கன்னா, பிளேட்டோட டேட்டம் C இருக்கக்கூடிய பாட்டம்ல வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். இது வந்து தியரிட்டிக்கலா உங்களுக்கு வந்து சொல்லும்போது கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆயிரும். எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. பட் நீங்க வந்து பிராக்டிகலா அப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஷாஃப்ட்டுக்கும், ஹோலுக்கும் பார்த்தீங்கன்னா, சம் கேப்லாம் இருக்கு. இந்த கேப் என்ன இஷ்யூனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளை பண்ண டாலரன்ஸ்ங்கிற ஒரு ரீசன்னால தான் உங்களுக்கு இந்த கேப் வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பா ஒரு ட்ரூ பொசிஷன் கிடையாது. வேணா இத நம்ம வந்து பொசிஷன்னு சொல்லிக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டாலரன்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம டேட்டம்ல எந்த டேட்டம்ல நமக்கு தேவையோ அந்த டேட்டம்ல நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொசிஷனுக்கும், ட்ரூ பொசிஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. ஜியாமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக் சிம்பல்ல லொகேஷன் கேட்டகரியில நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற சிம்பல் பார்த்தீங்கன்னா, கான்சென்ட்ரிசிட்டி. இதோட சிம்பல் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். ஒரு சர்க்கிள்குள்ள இன்னொரு சர்க்கிள் வந்த மாரி இருக்கும். கான்சென்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு லொகேஷன் டாலரன்ஸ்னால கண்டிப்பா உங்களுக்கு டேட்டம் கூட ரிலேட்டிவ் ஆயிருக்கும். டேட்டம் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன் உங்களுக்கு சர்ஃபேஸ் ரிலேட்டடா இருக்கலாம், அல்லது ஆக்சிஸ் ரிலேட்டடா இருக்கலாம். கான்சென்ட்ரிசிட்டி பொறுத்தவரை உங்களுக்கு எந்த ஒரு மெட்டீரியல் கண்டிஷனுமே அப்ளை ஆகாது. இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். கான்சென்ட்ரிசிட்டி உங்களுக்கு சிம்பிளா புரியிற மாரி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஒண்ணுக்கு மேற்பட்ட சர்க்கிளா இருக்கட்டும், ஹோலா இருக்கட்டும், ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் தான் அது வந்து வச்சிருக்கு. அந்த மாரி இருக்கிறத நம்ம வந்து கான்சென்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். கான்சென்ட்ரிசிட்டி எங்கே மோஸ்ட்டா யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டா இருக்கட்டும், அல்லது ப்ரீசியஸா ஃபிட் ஆகக்கூடிய சாஃப்ட் அண்ட் ஹோலா இருக்கட்டும், அந்த மாரி இடத்துல தான் ரொம்ப யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் நம்ம இப்போ மோட்டர் எடுத்துக்கலாமே. மோட்டர்ல வந்து ஸ்டேட்டர் இருக்கு. அதுக்கு மேல நம்ம வந்து ரோட்டர் குடுக்குறோம். 2க்குமே வந்து கான்சென்ட்ரிசிட்டி மேட்ச் ஆனா மட்டும் தான் 2மே கரெக்ட்டா ப்ரீசியஸா உள்ள வந்து ஃபிட் ஆகும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொட்டேட் ஆகும்போது எந்த ஒரு இஷ்யூ இல்லாம இருக்கும். இப்ப இந்த மாரி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஹோல்ல வந்து ஒரு ஷாஃப்ட் வந்து இன்சர்ட் பண்றோம். இன்சர்ட் பண்ணும்போது எந்த ஒரு இன்டரப்ஷனுமே இல்லாம அது ஸ்ட்ரெயிட்டா உள்ள போயிட்டு வரணும். சப்போஸ் சைடுல எங்கேயாவது உங்களுக்கு டச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து ஏதாவது ஃப்ரிக்ஷன் வரும். அட் த சேம் டைம் அந்த மூவ்மெண்ட்ல வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் பிரிவென்ட் பண்றதுக்காக தான் நம்ம கான்சென்ட்ரிசிட்டிங்கிற ஒரு டேர்ம் வந்து நம்ம GDNTல யூஸ் பண்றோம். இப்ப இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டிராயிங்க நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, டேட்டம் ஆக்சிஸ்ன்னு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கு. இந்த சென்டர் பாயிண்ட்ட மையமா வச்சு தான் உங்களுக்கு அதுக்கு மேல நீங்க புரொவைட் பண்ணக்கூடிய ஷாஃப்ட், ஹோல் எல்லாத்தோட சென்டர் பாயிண்ட் இந்த டேட்டம் ஆக்சிஸா தான் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நீங்க ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு வரும். கான்சென்ட்ரிசிட்டி பொறுத்தவரை மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, CMMல தான் மெஷர் பண்ணுவாங்க. நீங்க ட்ரெடிஷனல் மெத்தட்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2 சைடுமே ஒரு பெஞ்ச் சென்டர்ல வந்து அந்த பார்ட்ட வந்து நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு, டயல வந்து ஒரு 4, 5 டயல வந்து கன்டினியூஸா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அத வந்து நீங்க ரொட்டேட் பண்ணி ஏதாவது டிஃப்ளெக்ஷன் ஆகுதா அந்த மாரி நீங்க செக் பண்ணிக்கலாம். ஆனா, அதுல வந்து உங்களுக்கு அந்த அளவு அக்யூரசி கிடைக்காது. CMMல மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரேட்டா இருக்கும். கான்சென்ட்ரிசிட்டிய பொறுத்தவரை மோஸ்ட்டா எந்த மாரியான பார்ட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரிசிஷன் அதிகமா தேவைப்படுற பார்ட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கியர், ரோட்டார், ஷாஃப்ட், டிரான்ஸ்மிட்டிங் ஷாஃப்ட் அந்த மாரி எந்தெந்த இடத்துல வந்து பிரிசிஷன் அதிகமா தேவையோ அந்த இடத்துல தான் இது யூஸ் பண்ணுவாங்க. ஜியாமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக் சிம்பல்ல லொகேஷன் கேட்டகரியில நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க போற டைப் பார்த்தீங்கன்னா, சிமெட்ரி. இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். அதாவது ஒரு லைன வச்சுக்கிட்டு 2 சைடுமே நம்ம மிரர் வச்சா 2 சைடுமே அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும். அது மாரி தான் இதோட சிம்பிள் இருக்கும். சிமெட்ரிய பொறுத்தவரை உங்களுக்கு கண்டிப்பா வந்து டேட்டம் கூட ரிலேட்டிவ் ஆயிருக்கும். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லொகேஷன் கேட்டகரி. சிமெட்ரிய பொறுத்தவரை உங்களுக்கு மெட்டீரியல் கண்டிஷன் எதுவுமே அப்ளை ஆகாது. இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். சிமெட்ரி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டைமென்ஷனல் டாலரன்ஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஆப்ஜெக்ட்டோட சென்டர் டேட்டம் லைன் இருக்கு. சென்டர் டேட்டம் லைன்ல அந்த பார்ட்ட வந்து நம்ம வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியாவ கட் பண்ணோம்னா, 2 சைடுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேம் சைஸா இருக்கட்டும், சேம் ஷேப்பா இருக்கட்டும், டைமென்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து யூனிஃபார்மா இருக்கணும். எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லாம. அந்த மாரி இருக்கிற ஆப்ஜெக்ட்ட தான் நம்ம வந்து சிமெட்ரி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இத இன்னும் சிம்பிளா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ட எடுத்துக்கோங்க. இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்ப நீங்க வந்து பாதியா கட் பண்றீங்க. கட் பண்ணிட்டு அந்த பாதி ஆப்ஜெக்ட் கொண்டு போய் நீங்க கண்ணாடி முன்னாடி வைக்கிறீங்க. கண்ணாடி முன்னாடி வைக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட்டோட பாதி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ல கண்ணாடில தெரியும். அப்ப பார்த்தீங்கன்னா, கண்ணாடில தெரியிற ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு கையில இருக்கக்கூடிய அந்த பாதி ஆப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா, சேம் டைமென்ஷன், சேம் ஷேப் தான் இருக்கும். இந்த மாரி தான் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கட் பண்ணும்போது உங்களுக்கு 2 சைடுமே வந்து சேம் டைமென்ஷன், சேம் ஷேப் இருந்தா தான் நம்ம வந்து சிமெட்ரிக் டைப் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிராயிங் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த டிராயிங்ல பார்த்தீங்கன்னா, நான் சென்டரா ஒரு லைன் போட்டு அந்த ஆப்ஜெக்ட்ட வந்து நான் கட் பண்றேன்னு வைங்க. கட் பண்ணும்போது எனக்கு ரைட் ஹேண்ட் சைடா இருக்கட்டும், லெஃப்ட் ஹேண்ட் சைடா இருக்கட்டும் 2 சைடுமே எனக்கு வந்து சிமெட்ரிக்கா சேம் சைஸ், சேம் ஷேப் தான் இருக்கணும். எந்த ஒரு டிஃபரன்ஸுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப வந்து இங்க ஒரு ஸ்கொயர வந்து இன்சர்ட் பண்றேன். அந்த ஸ்கொயரோட சென்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாஃப்ட் இருக்கு. அந்த ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஹோல் அந்த ப்ளூ கலர் லைன் வருதுல 2 டாலரன்ஸ். அந்த டாலரன்ஸ்குள்ள போற மாரி ஒரு ஹோல் இருக்குன்னு வைங்க. சப்போஸ் எனக்கு வந்து சிமெட்ரிக்கா இல்லைன்னு வைங்க. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷாஃப்ட் வந்து உள்ள வந்து அந்த ஹோல்குள்ள கரெக்ட்டா மேட்ச் ஆகாது. பட் அந்த ஸ்கொயர் ஷேப்டு கியூப் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல மேட்ச் ஆகுமே தவிர, அந்த ஷாஃப்ட் வந்து உள்ள உங்களுக்கு போகாது. இந்த இஷ்யூவ வந்து சால்வ் பண்றதுக்காக தான் GDNTல சிமெட்ரிசிட்டிங்கிற ஒரு டெர்ம் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த சிமெட்ரிசிட்டி எங்க யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் மோஷன் இருக்கக்கூடிய பிளேடு, கியர்ஸ் அந்த மாரி அப்ளிகேஷன்ல மோஸ்ட்டா யூஸ் ஆகுது. ஜியோமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக் சிம்பல்ல நெக்ஸ்ட் பார்க்க போற கேட்டகரி பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் டாலரன்ஸ். ப்ரொஃபைல் டாலரன்ஸ பொறுத்தவரை 2 டைப்ல பிரிக்கலாம். ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ் அண்ட் ப்ரொஃபைல் ஆஃப் எ லைன். இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் உங்களுக்கு செமி சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ பொறுத்தவரை உங்களுக்கு டேட்டம் வந்து ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டா வச்சிருப்பாங்க. தேவையில்லைன்னா அங்க வந்து டேட்டம்ங்கிறது பயன்படுத்த மாட்டாங்க. இதுக்கு வந்து மெட்டீரியல் கண்டிஷன் எதுவுமே அப்ளை ஆகாது. இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ் இதோட நேமுக்கு ஏத்த மாரியே பார்த்தீங்கன்னா, என்டையர் ஃபீச்சர் ஆர் ஆப்ஜெக்ட் ஆர் ப்ராடக்ட்டோட ப்ரொஃபைல வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா டாலரன்ஸோட டைப்பும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபார்ம் கண்ட்ரோலா இருக்கட்டும், ஓரியன்டேஷன் கண்ட்ரோலா இருக்கட்டும், லொகேஷன் கண்ட்ரோலா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனித்தனியா தான் ஒரு கண்ட்ரோலும் பண்ணும். ஆனா, இந்த ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா கண்ட்ரோலையுமே வந்து உங்களுக்கு மொத்தமா பண்ணக்கூடியது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம டேட்டம் யூஸ் பண்ணவும் செய்யலாம், யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம். இப்ப நம்ம டேட்டம் யூஸ் பண்ணாத நேரத்துல நம்மளால ஃபார்ம் கண்ட்ரோல் மட்டும் தான் பண்ண முடியும். அதாவது அந்த பார்ட்டோட ஷேப்ப மட்டும் தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம இப்ப சப்போஸ் டேட்டம் யூஸ் பண்றோம். அந்த மாரி நேரத்துல நம்ம பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஓரியன்டேஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அண்ட் பார்த்தீங்கன்னா, லொகேஷன் கண்ட்ரோல் நம்ம பண்ணிக்க முடியும். ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணும் பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைலோட டாலரன்ஸ் வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். அந்த இர்ரெகுலர் ப்ரொஃபைலோட டாலரன்ஸ் இத கண்ட்ரோல் பண்ணி வித்தின் த டாலரன்ஸ்குள்ள நம்ம மெயின்டெயின் பண்ணும்போது, அந்த ரெக்யூர் ப்ரொஃபைல வந்து நம்ம அட்டைன் பண்ணிரலாம். இப்ப ஃப்ளாட்னஸா இருக்கட்டும், ஸ்ட்ரெய்ட்னஸா இருக்கட்டும், அத கண்ட்ரோல் பண்றதுக்கு தனியாவே ஜியோமெட்ரிக்கல் சிம்பிள் இருக்கு. ஃப்ளாட்னஸ், ஸ்ட்ரெய்ட்னஸ்னு. பட் ஒரு இர்ரெகுலர் ப்ரொஃபைல் இருக்கு. அந்த இர்ரெகுலர் ஷேப்போட ப்ரொஃபைல வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ்ங்கிற ஒரு டெர்ம் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்ப சிம்பிள் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய இந்த டிராயிங்கே நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்ப டேட்டம் ஏ அண்ட் பி வந்து நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு அந்த ப்ரொஃபைல வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இதுல ரெட் கலர்ல இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல். அத தான் நம்ம வந்து இப்ப கண்ட்ரோல் பண்ண போறோம். அத எப்படி கண்ட்ரோல் பண்ண போறோம்னா, வித்தின் த டாலரன்ஸ்குள்ள. டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.03ங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுல ப்ளூ கலர் லைன் பார்த்தீங்கன்னா, அந்த டாலரன்ஸ் லிமிட். அதாவது அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட்ட வந்து செட் பண்ணி வித்தின் த டாலரன்ஸ்குள்ள அந்த ரெட் லைன் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல். இந்த டாலரன்ஸ்குள்ள நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டோம்னா, அந்த ப்ரொஃபைலோட ஷேப்ப வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிறலாம். ஒரு ப்ரொஃபைலோட சர்ஃபேஸ மெஷர் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, சிஎம்எம் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இது நமக்கு அப்ளிகேஷன் ஓரியன்டடா எங்க யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு இர்ரெகுலர் ஷேப் வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ல தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப டர்பைனோட பிளேட் எடுத்துக்கலாம். டர்பைன் பிளேட் பார்த்தீங்கன்னா, ஒரு இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கும். அதுக்கு நம்ம ஸ்ட்ரெய்ட்னஸ் மெயின்டெயின் பண்ணியிருக்க மாட்டோம். ஃப்ளாட்னஸ் மெயின்டெயின் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாரி ஒரு இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ட ஒரு ஆப்ஜெக்ட்க்கு வந்து தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி, அதோட ப்ரொஃபைல கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த மாரி டெர்ம் வந்து நம்ம GDNTல யூஸ் பண்றோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஆட்டோமொபைல் பார்ட்ஸ், பிளேன் பார்ட்ஸ் இந்த மாரி பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு இர்ரெகுலர் ஷேப்ல தான் இருக்கும். அது ஒரு சர்க்கிளாவோ, இல்ல ஸ்கொயராவோ இருக்காது. ஒரு இடத்துல கர்வ் மாரி வந்து இர்ரெகுலர் ஷேப்ல தான் இருக்கு. இந்த மாரி ஷேப்ப வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு டெர்ம் வந்து GDNTல யூஸ் பண்றோம். ஜியோமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக் சிம்பல்ல ப்ரொஃபைல் கேட்டகரியில நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டைப் பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் ஆஃப் எ லைன். இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் ஒரு ஆர்க் மாரி இருக்கும். ப்ரொஃபைல் ஆஃப் எ லைனுக்கு வந்து டேட்டாவ பொறுத்தவரை ஆப்ஷனல் தான். தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாட்டா யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து மெட்டீரியல் கண்டிஷன் எதுவுமே அப்ளை ஆகாது. இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். இப்ப ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்டையர் ஆப்ஜெக்ட்டோட 3D ஷேப்பையுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு, என்டையர் ஆப்ஜெக்ட்டோட 3D சர்ஃபேஸையுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஆனா ப்ரொஃபைல் ஆஃப் எ லைன பொறுத்தவரை நீங்க அந்த மாரி பண்ணவே முடியாது. ப்ரொஃபைல் ஆஃப் எ லைன பொறுத்தவரை ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் ஒரு ஃபீச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியால இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் லைன் அல்லது அந்த சிங்கிள் கர்வ மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாரி லைன் அல்லது கர்வ கண்ட்ரோல் பண்ணி ஒரு 2D ஷேப்ப மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுமே தவிர, அதோட 3D ஷேப்ப வந்து இது கண்ட்ரோல் பண்ணாது. நம்ம டேட்டம் யூஸ் பண்ணாம இருக்கும்போது, ஷேப் ஆஃப் த லைன மட்டும் தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம டேட்டம் யூஸ் பண்ணும்போது, அதோட ஓரியன்டேஷன், அதோட பொசிஷன் 2யுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பட் அதோட லொகேஷன வந்து நம்ம வந்து ப்ரொஃபைல் ஆஃப் எ லைன்ல கண்ட்ரோல் பண்ண முடியாது. இத இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்து கிராஸ் செக்ஷன்ல எடுத்துக்கிட்டோம். அந்த கிராஸ் செக்ஷன்ல ஒரு லைன போட்டு, அந்த லைன வந்து நம்ம டாலரன்ஸ் குடுத்து, அது மூலமா தான் அதோட வந்து ப்ரொஃபைல கண்ட்ரோல் பண்ண போறோம். இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த டிராயிங் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இதே மாரி டிராயிங் தான் நான் ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ்க்கும் குடுத்திருப்பேன். ஆனா ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மேல உள்ள என்டையர் ப்ரொஃபைலுமே உங்களுக்கு வந்து ரெட் கலர்ல குடுத்திருப்பேன். ஆனா இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுல உள்ள ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியால இருக்கக்கூடிய ஒரு இடத்த மட்டும் நான் வந்து சிங்கிள் லைன் மாரி குடுத்திருக்கேன்.
இப்ப இதுலயே டேட்டம் ஏ அண்ட் பி எடுத்துக்கங்களேன். இப்ப 2 லைன் ப்ளூ கலர் லைன் குடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, அதோட டாலரன்ஸ். இப்ப மேல உள்ள லைன் வந்து நான் விசிபிளா குடுத்திருக்கேன். ஸ்ட்ரெய்ட் லைனா குடுத்திருக்கேன். அதுவே கீழ உள்ள லைன பாருங்களேன். டாட் டாட்டா குடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டம் பி வந்து இங்க வந்து உங்களுக்கு ஹிட்டன் ஆயிருக்கு. இந்த மாரி ஹைடா இருக்கக்கூடிய ரீசன்னால தான் அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாட் டாட்டா குடுத்திருக்கேன். அதுவே இந்த டிராயிங் பார்த்தீங்கன்னா, அதோட டாலரன்ஸ் வந்து நான் கரெக்ட்டா பேரலல் லைன் மாரி குடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்பவுமே டாலரன்ஸ் குடுக்கும்போது அந்த ஆக்சுவல் சர்ஃபேஸோட உங்களுக்கு பேரலலா தான் வரும். இப்ப நீங்க இந்த டாலரன்ஸ்குள்ள நீங்க ப்ரொஃபைல கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, ட்ரூ ப்ரொஃபைல் ஆஃப் எ லைன் நீங்க சொல்லலாம். இத நம்ம மெஷர் பண்றதுக்கு சிஎம்எம் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நான் இந்த ப்ரொஃபைல் ஆஃப் லைன் வந்து ஒரு சிங்கிள் கிராஸ் செக்ஷனல் ஏரியால யூஸ் பண்றதுக்கு பதிலா நான் ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ் வந்து ஃபுல் சர்ஃபேஸ்க்கு நான் யூஸ் பண்ணிட்டு போயிரலாமே அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம இத யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரிசிஷன். இப்ப ரொம்ப பிரிசிஷனா ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்து நீங்க டிசைன் பண்றீங்க. அதோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிரிசிஷனா வேணும். அந்த மாரி நேரத்துல நீங்க வந்து ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது என்டையர் சர்ஃபேஸ்க்கு நீங்க வந்து ஆக்ட் பண்றதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது அதுல வைட் டீவியேஷன் வர வாய்ப்புகள் இருக்கு. இத ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த ப்ரொஃபைல் ஆஃப் எ லைன்ங்கிற ஒரு மெத்தட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ப்ரொஃபைல் ஆஃப் எ லைன் நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு கிராஸ் செக்ஷனல் ஏரியாவையும் உங்களுக்கு பர்ட்டிகுலரா வந்து உங்களோட டாலரன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ண முடியும். இப்ப நீங்க ஒரு ஆட்டோமொபைல் பார்ட் வந்து நீங்க டிசைன் பண்றீங்க. அந்த மாரி நேரத்துல நீங்க வந்து ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ யூஸ் பண்ணிட்டு போயிரலாம். உங்களுக்கு ஏன்னா அதுல அக்யூரசி இருந்தா போதும். பட் நீங்க ஒரு ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு டிசைன் வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க. இந்த மாரி நேரத்துல உங்களுக்கு பிரிசிஷன் கண்டிப்பா தேவை. இந்த மாரி இடத்துல நீங்க வந்து கண்டிப்பா ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரசி கிடைக்குமே தவிர, அந்த இடத்துல உங்களுக்கு பிரிசிஷன் கிடைக்காது. ஸோ பிரிசிஷன மெயின்டெயின் பண்றதுக்கு நீங்க வந்து ப்ரொஃபைல் ஆஃப் எ லைன் வந்து யூஸ் பண்ணியே ஆகணும். ஜியாமெட்ரி கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ல நெக்ஸ்ட் பார்க்க போற கேட்டகரி பார்த்தீங்கன்னா, ரன் அவுட் டாலரன்ஸ். இதுல 2 டைப்பா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு பார்த்தீங்கன்னா, ரன் அவுட் ஆர் சர்க்குலர் ரன் அவுட். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ரன் அவுட். இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். ஒரு ஆரோ மார்க் மாரி இருக்கும். ரன் அவுட்ட பொறுத்தவரை உங்களுக்கு வந்து டேட்டம் கூட ரிலேட்டிவ் ஆயிருக்கும். பட் எந்த ஒரு மெட்டீரியல் கண்டிஷனுமே உங்களுக்கு அப்ளை ஆகாது. இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். ரன் அவுட் பத்தி சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்ப 360 டிகிரி ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு சாஃப்ட்டா இருக்கட்டும், ஒரு ஆப்ஜெக்ட்டா இருக்கட்டும். அது ரொட்டேட் பண்ணும்போது எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாம ரொட்டேட் பண்றதுக்காக தான் இந்த ரன் அவுட்ங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்றோம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டோட ரன் அவுட் அதோட சென்டர் ஆக்சிஸ் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்றதுனால என்ன ஆகும், அந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு எந்த ஒரு வாபிள் இஷ்யூ வராது, எந்த ஒரு ஃப்ளெக்சுவேஷன் இஷ்யூ இல்லாம இருக்கும். இப்ப ரெட் கலர் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரன் அவுட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த சர்ஃபேஸ். அந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா, அதோட டாலரன்ஸ். நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டோட ரவுண்ட்னஸ் அல்லது சர்க்குலாரிட்டி கண்ட்ரோல் பண்ணாலே அதோட ரன் அவுட் வந்து ஆக்சுவலா கண்ட்ரோல் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டோட ரவுண்ட்னஸ் அல்லது சர்க்குலாரிட்டி அதோட சென்டர் ஆக்சிஸை பொறுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாலே அதோட ரன் அவுட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, சிஎம்எம்ல மெஷர் பண்ணலாம். அல்லது பார்த்தீங்கன்னா, அதோட சென்டர் ஆக்சிஸ் வந்து பென்ச் சென்டர்ல வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு டயல் இண்டிகேட்டர் அது மேல நம்ம பிளேஸ் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டை ரொட்டேட் பண்ணி டயல் இண்டிகேட்டர்ல ஏதாவது டிஃப்ளெக்ஷன் வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் டிஃப்ளெக்ஷன் வந்து வித் இந்த டாலரன்ஸ்க்குள்ள நமக்கு இருந்துச்சுன்னா அது ரன் அவுட் வந்து அட்டைன் பண்ணிருச்சு அப்படிங்கிற மீனிங். ஜியாமெட்ரி கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ல ரன் அவுட் டாலரன்ஸ்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டைப் பாத்தீங்கன்னா டோட்டல் ரன் அவுட். இதோட சிம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. 2 ஆரோ மார்க் வரும். டோட்டல் ரன் அவுட்டை பொறுத்தவரை உங்களுக்கு டேட்டம் கூட கண்டிப்பா ரிலேட்டிவ் ஆயிருக்கும். பட் எந்த ஒரு மெட்டீரியல் கண்டிஷனுமே அப்ளை ஆகாது. இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ரன் அவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், ஒரு சாஃப்டாக இருக்கட்டும், அதில் வந்து ஒரு சிங்கிள் சர்க்கிளில் மட்டும் நீங்கள் வந்து மெஷர் பண்ணீங்கன்னா, ஒரு சிங்கிள் சர்க்கிளில் மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அது வந்து ரன் அவுட் சொல்லுவோம். அதுவே என்டையர் சர்ஃபேஸ்லையுமே அது என்டையர் சர்க்காம்பரன்ஸ்லையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அதோட ரன் அவுட்டை அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ரன் அவுட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்டோட என்டையர் சர்ஃபேஸ்லையும் நம்ம வந்து ரன் அவுட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதோட ஃபுல் லென்த்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பெண்டு இருக்காது, எந்த ஒரு வாபிள் இஷ்யூவும் வராது. இப்போ நீங்க சர்க்குலர் ரன் அவுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஷாஃப்ட்டோட ரவுண்ட்னஸ் அண்ட் ஓரியன்டேஷன் அதாவது பெர்பெண்டிகுலாரிட்டி 2யும் மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். பட் நம்ம டோட்டல் ரன் அவுட்டை கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த என்டையர் ஷாஃப்ட்டோட லென்த்தில் இருக்கக்கூடிய டேப்பர், ஸ்ட்ரைட்னஸ், ரவுண்ட்னஸ், பெர்பெண்டிகுலாரிட்டி எல்லாத்தையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ இந்த பிக்சரை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சர்க்குலர் ரன் அவுட் பார்க்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஸ் செக்ஷனில் ஒரே ஒரு சிங்கிள் சிலிண்டரில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் அந்த ரெட் கலர் சிம்பிள் கொடுத்துருந்தேன். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா என்டையர் லென்த்லையுமே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இது கொடுத்துருக்கேன். ஏன்னா என்டையர் இடத்துலையுமே நம்ம வந்து ரன் அவுட் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அந்த என்டையர் லென்த்லையுமே நம்ம ரன் அவுட்டை வந்து வித்தின் த டாலரன்ஸ்க்குள்ள அட்டைன் பண்ணிட்டோம்னா டோட்டல் ரன் அவுட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். இதை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சிஎம்எம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ட்ரெடிஷனல் மெத்தடில் மெஷர் பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த ஒர்க் பீஸை வந்து பென்ச் சென்டரில் வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு அதை ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணி டயலை மட்டும் மூவ் பண்ணணும். மற்றபடி ஒர்க் பீஸை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்க. டயலை மட்டும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி அப்படியே எல்லா சர்ஃபேஸ்லையும் நீங்கள் வந்து அதை ரொட்டேட் பண்ண விதமாகவே செக் பண்ணணும். அந்த மாதிரி செக் பண்ணும்போது எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாமல் எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து டோட்டல் ரன் அவுட் வந்து வித்தின் த டாலரன்ஸ்க்குள்ள அச்சீவ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம்.